अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथशतजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन् धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नामं लक्ष्मणमुनिस्मृतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपत्तां स्मृतिम् अम्नातपनातिशायि भूम्ना यतिराजेन निबद्धनायकश्रीः महती गुरुपङ्क्तिहारयष्टिः विबुधानां हृदयङ्गमा विभाति. இதுவரையில் பாஷ்யக்காரருக்கு முன்ன இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எம்பெருமானிலிருந்து நவமான ஆச்சாரியர்கள் 9 ஆச்சாரியர்களை ஸ்தோத்திரம் பண்ணி 10ஆவதா நாமெல்லாம் பிரதானமா பற்றக்கூடிய ஆச்சாரியரா ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்தோத்திரம் பண்ணார். இது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்துதியானத்தினாலையும் அதுக்கு முன்னாச்சாரியார் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்தோத்திரம் பண்ணார். மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யக்காரர் விக்கிரகம் ஆச்சாரியனுடைய விக்கிரக தியானம் ரொம்ப சிஷ்யனுக்கு முக்கியமானதுனால அந்த விக்கிரக தியானத்தை சொல்லி அப்படியே அதுல அவருடைய அதுக்கு மேல அவர் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம்னு சொல்லி கண்ணனுடைய அபராவதாரமாகவும் சொல்லலாம்னு சொல்லி அதனால கண்ணனுடைய அபராவதாரம்னு சொல்லி இப்படி பெரும் மிகுந்தவர்னு சொன்ன அதுக்கு பெருமைக்கு தகுந்தபடி அவர் என்ன காரியம் பண்ணார் அப்படின்னு சொன்னார். பிரதான காரியம் இவரை பத்தி ஆச்சாரிய பக்தியில இவரை பத்தி சொல்ல தேவை. நம்மாழ்வாருன்னு சொல்லிட்டு ஸ்ருதினாம் விஸ்ரமாயாலம் அப்படின்னு ஸ்ருதிகளுக்கு விஸ்ரமஸ்தானியரா இருந்தார். நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள்லாம் ஸ்ருதிகளுக்கு விஸ்ரமஸ்தானியம் இருக்கும்படி அமைந்தது அப்படின்னு சொன்னார். ஸ்ருதிகள் பண்ண வேண்டிய காரியத்தை நம்மாழ்வார் சுலபமா எல்லாருக்கும் அறிகிற மாதிரி திராவிட பாஷையில பண்ணார். அதனால ஸ்ருதிக்கு விஸ்ரமஸ்தானம். அத போல நாதமுனிகளுக்கு சொல்லுதே அவர் நமக்கெல்லாம் நாதனா இருந்தார். அவர் இல்லைன்னா நாமெல்லாம் நாத்தனை உடையவாளா இருக்க மாட்டோம், அநாதாளா இருப்போம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமையை சொன்னார். அந்த ரீதியில சொல்லுது பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி. எவருடைய சுத்தி இந்த ஸ்ரீபாஷ்யருடைய சுத்தி அந்த சுத்தி ஆகிற பெண்ணை அவருடைய பத்தியோட சுவாதீன பத்திகையா அவளை சேர்த்து வச்சார் அப்படின்னு சொன்னார். அது அங்க சாமானியன்னு சொன்னதை இங்க விசேஷமா அவர் பண்ணார் அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லாம் பெருமை சுந்தரா இருந்ததுனால
அபமுஸ்துத சம்பவம் ஸ்ருதீனாம் தரதீனாம் அயதா யத பிரசாரம். இனிவர்த்தைசும் யதீஸ்வரோக்திஹி விததேதாஸ்திரநீதி பஞ்சரசாஹா அப்படின்னு ஒரு கிளிய நல்ல திருடமான கூண்டுல வைத்து அழகு பார்த்து அனுபவிப்பவர்கள் போல மற்றவர்கள் ரசமறியாதவர்கள் நாடி அதுக்கு தொந்தரவு பண்ணாதபடிக்கு அதை அனுபவிக்கிறா போல அந்த வேலை மாதாவை சுத்தியே அப்படி மற்றவாள்லாம் வந்து கிளிய சிறகெல்லாம் உடைச்சி அது பண்ணி இது பண்ணி அதுக்கு வந்து அதை பரிவோகப்படுத்துவேன். அரசிகாலா இருக்குவா பண்ணுவா, அந்த மாதிரி பண்ணாதபடிக்கு கிளிய வைக்குமா போலே நல்ல கூட்டுல இந்த பாஷ்யக்காரர் நல்ல நியாயங்கள்லாம் கொண்டு ஸ்ருதிக்கு சரியான அர்த்தத்தை சொல்லி மற்றவர்கள்லாம் இனிமே தப்பார்த்தம் சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாதபடியாக அது நல்ல நியாயங்களாக கொண்டு சமர்ப்பித்து கூட்டுல வச்சார். மற்றவாள்லாம் அது அண்டாதபடிக்கு அதுக்கு வந்து அல்பஸ்ருதாள்லாம் வியாக்கியானம் பண்ணாதபடிக்கு. என்ன சரியான வியாக்கியானம் இல்லைன்னா நான் ஒரு வியாக்கியானம் பண்றேன்னு புதுசா சொல்றேன். பல விதத்திலையும் நேரான வியாக்கியானத்தை பகு நியாயங்களோட சமர்ப்பிச்சாக்கா அப்புறம் யார் அதுக்கு வந்து அபார்த்தங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு. இதனால இந்த குரு பங்கி இருக்க, இந்த குரு பங்கிக்கே இவர் நடுநாயகமா விளங்குறார். இந்த குரு பங்கிக்கே நடுநாயகமாக விளங்குகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை இப்படி செய்கையினால இந்த குரு பங்கிக்கு இவர் குரு பங்கிக்கு நடுநாயகமாக விளங்குறார் அப்படின்னு சொன்னா, பெருமாள் தொடக்கமா இவருடைய ஆச்சாரியரான பெருநம்பிகள் வரையில் பூர்வாச்சாரியர்கள், இவர் பின்னால இந்த சம்பிரதாயம் தழைத்தோங்க வேண்டும் அப்படின்றதுக்காக 74 சிம்மாசனாதிபதிகளை நியமிச்சு அப்படியே கிரந்தங்கள்லாம் அருளி அவள் அதெல்லாம் பிரவச்சனம் பண்ணிட்டு வர்றதுக்காகவும் நியமிச்சு சாமானியர்களையும் உஜ்ஜீவிக்கும்படி சமாசன பரநியாசாதிகள் எல்லாம் பண்ணும்படியா 74 சிம்மாசனாதிபதிகள் நியமிச்சாரே, அந்த சிம்மாசனாதிபதிகள் இவருக்கு பின்னிட்டு வரவா சரி, முன்னிட்டு வரவாளுக்கும் முன்னிட்டு இருந்தவாளுக்கும் இவர் வந்து சோபாவகமா இருக்கார். பின்னிட்டு வரவாளுக்கு சரி, இவருடைய கீழே வந்ததுனால இவரால இவருடைய கிரந்தத்தெல்லாம் சொல்லி இவரால் நியமிக்கப்பட்டதுனால அவள்லாம் சோபாவகமா ஆறா. அது சரி. முன்னிட்டு இருக்கவாள் எப்படி ஆறான்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். நாதோபக்யம் பிரவருத்தம் பகுவிருபசிதைஹி யாமுனேய பகுவிருபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி பிராதம் சம்யக் யதீந்திரைஹி அகேதம தர்சனம் தர்சனம் நஹா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அந்த ரீதியில நாத முனிகள்னால இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த சம்பிரதாயம். அது யாமுனையனுடைய பிரபந்தங்கள்னால சாக்கமா வளர்ந்தது. யதீந்திரரால நன்றாக தாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாரோ. அதனால நாதமுனிகளுக்கு எப்படி அந்த பிரபந்தம் வந்துச்சு, அதான் நாதமுனிகள் எப்படி இது ஆரம்பிச்சார். நம்மாழ்வார
சாட்சாத்கரிக்க ஆரம்பிச்சார். அப்போ நம்மாழ்வார் உபதேசித்த திருவாய்மொழி இத்தியாதிகள், அதுக்கப்புறம் துவயாதிகள், அதெல்லாம் நம்மாழ்வார் உபதேசித்த. நம்மாழ்வாருக்கு யார் உபதேசிச்சா? சேனமொழியாருக்கு யார்? பெருமாள் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணி, பிராட்டி மூலமா சேனமொழியாருக்கு உபதேசம் பண்ணும்படி அவ 2 பேரும் ஒருமித்து உபதேசம். இப்ப அதனால இதெல்லாம் எங்க வந்தது? நாதமுனியில வந்து சேர்ந்தது. நம்மாழ்வார் மூலமா, நம்மாழ்வார் சாட்சாத்கரித்ததுனால அவர் உபதேசம் பண்ணார். அந்த நாதமுனிகள் ஆரம்பிச்சுட்டு தன்னுடைய பிரபந்தங்கள்னால சாகோபசாகமா ஆக்கினார். இவர் நன்றா காப்பாற்றினார். அப்படின்னா ஒரு மரம் இருந்தது அப்படின்னு சொன்னா அது சாகோபசாகமா வளர்ந்தா மாத்திரம் போருமா? அதை நன்னா காபந்து பண்ணி காப்பாற்றி அது எப்படி பயன் பெறணுமோ அப்படி பயன் பெற்றாதான் நல்லா இருக்கும். உயர்ந்த மரம் கள்ளர்கள் கையில அகப்பட்டா அந்த மரத்தை ஓடிச்சு அது பண்ணி இது பண்ணி அதனுடைய பலாதிகள்லாம் யாருக்குமே வராதுபடி ஆயிடுமோ. அதனால அவள்லாம் சோபாவகமா ஆறாருன்னா அவருடைய எதிராஜர் இந்த மாதிரி காப்பாற்றினார். பிராத்தம் சமயத்தீந்திரை. அதனால பூர்வாச்சாரியாலும் இவர்னால பெருமை பெறுகிறார். பின்னிட்டு வர ஆச்சாரியாரும் இவர்னால பெருமை. ஏன்னா இவர் காப்பாற்றி கொடுத்த கிரந்தத்தை காப்பாற்றினார்கள். அந்த கிரந்தங்கள் மூலமா பிரச்சாரம் பண்ணி அதை பாஷ்யாதிகள் மூலமா இதர மதத்தெல்லாம் நிரசனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தை காப்பாற்றியும், கத்தியாதிகள் மூலமா அந்த அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகம் நொந்தவரே முதலாக என்ற ரீதியில எல்லாருக்கும் சரணாகதியை பண்ணி வச்சு எம்பெருமானுடைய திருவடியில சேர்ப்பித்து தேகாவசானத்துல அவள்லாம் மோக்ஷாக்கிய ஆனந்தத்தை தர்றா மாதிரி வழி வகுக்கிறாளே. இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் பின்னிட்ட ஆச்சாரியர்கள் அது எதனால? இவர்னால. அதனால இவர் இப்படி ஒரு குரு பங்கிய ஒரு ஹாரமா வர்ணிச்சா அதுல நடுநாயகமா, அதாவது பிரண்டன்ட் சொல்றாரு. இந்த குரு பங்கி நாம ஏன் குரு பங்கி ஹாரமா ஏன் வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பல பதார்த்தம் பார்க்கல சேவிக்கும். அதான் ஒரு குரு பங்கிய இந்த குரு பங்கிய ஹாரமா வர்ணிச்சாக்கா ஏன் அதை ஹாரமா வர்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஹிருதயத்துல தரிக்கிறதுன்னா ஒரு உயர்ந்த கல்ல, ஒரு உயர்ந்த ரத்னத்தை ஹிருதயத்துல தரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஹிருதயத்துல தரிச்சாதான் அது சோபையா இருக்கும். நன்னா சுத்தமா மின் பக்கம் மாறல நன்னா எடுப்பா தெரியும். தலையில ராகுடி மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னா அது ஏதோ பின்னால மாத்திரம்தான் தெரியும், அந்த இடத்துல மாத்திரம்தான் சோபையா இருக்கும். அதே ஹிருதயத்துல இது பண்ணா எங்கிருந்து பாக்குறவாளுக்கும் எப்படி பெருமாள் அதனால பெரிய பெரிய வரமார்பில் பேராரம் பூண்டுன்னு பெரிய ஆரத்தை பூண்டிருக்கான் அப்படின்னு என்னது சாய்க்கிட்டே இவர் சாய்க்கிறே பேழ்வார் சாய்க்கிட்டே பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்த திரு இருந்த மார்வன். கார்வானத்துக்கு ரொம்ப பொலிவா இருக்குது. அந்த பிமால வெள்ளை பொலிவுன்றது அருணோதய காலத்துக்கு முன்ன காலராத்திரியா கும்மிருட்டா இருக்குது பாதராத்திரியில 12 மணிக்கு. ஆனா அந்த கார்வானத்துக்கு எப்போ இருண்ட கார்வானத்துக்கு பொலிவு அப்படின்னா விடியற் கால உஷக்காலம் இருக்குதே, அந்த உஷக்காலம் ஆகி அருணோதய காலம் வரைச்சே அந்த ஆகாசத்துக்கு பொலிவு வரும். பொலிந்திருண்ட பொலிவு வரும், அதே சமயத்துல வெளிச்சம் இருக்காது, இருட்டு இருக்கும்.
பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி எம்பெருமான் மின்னலை போல தோன்றான். மின்னல்னா அதாவது இந்த இடத்துல இந்த அர்த்தம் சொல்லக்கூடாது. மின்னல் நொடி போதுல போறதே ஆன மாதிரி அப்படின்னு அந்த அர்த்தம் சொல்லக்கூடாது. மின்னல் எப்படி பளிச்சுன்னு ஒளி வீசுமோ அத போல இருட்டா இருந்தா கூட அந்த மின்னல் அப்படியே ரொம்ப பிரகாசமா இருக்கும். அத போல தோன்றி மலிந்த திரு இருந்த மார்வன், மலிந்த திரு இருந்த மார்வன் அப்படியே திரு அப்படியே மலிந்துதான் நல்லா சேவை சாய்க்கிறார். அப்படியே ஆன மாதிரி அந்த மின்னல் போல இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் வேற. அவ அங்க அப்படி பொலிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் கடலே. கருட வாகனத்துல தேவ பெருமாள் அந்த பொலிந்த இருவான்ல மேல அந்த 5 மணிக்கு கோபுர வாசலுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அதை வர்ணிக்கிறார். ஏன் இது திடீர்னு தேவ பெருமாளை சொல்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்ரீரங்காதி கஷேத்திரங்கள்ல ராத்திரி வேளை கருடு சேவை. அந்த ராத்திரி ஏறிண்டே போறது. பொலிவு இருண்ட கார்வானத்துக்கு பொலிவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்கதான் அந்த பிமால வேளை கருடு சேவை 5 மணிக்கு அருணோதய காலத்துக்கு முன்ன சொன்னோம். அதனால இந்த கருடோத்சவத்தை பாடினார் இருக்கட்டும், அதுல மேல போக வேண்டாம். அது எப்படி அந்த திரு எப்படி இருக்கார், மலிந்த திரு இருந்த மார்வன் அப்படின்னு. எங்கேருந்து செய்கிறவாளுக்கும் அந்த திருமாறு பிரதேசம் நன்னா தெரியும். அதுல திராட்சியினுடைய சேவை நன்னா இருக்கு. லயாட்சி எழுத்துக்களே அந்த திராட்சி எதுக்காக இந்த இடத்துல சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதான் அந்த ஒரு உயர்ந்ததா இருக்குது வஸ்து அப்படின்னு சொன்னா அத ஹாரமாக்கி மார்புல தரிச்சாதான் அது ரொம்ப நல்லா இருக்கு. அது சோபாவகம் மிகுந்த சோபையை கொடுக்கும், மற்ற இடத்தெல்லாம் காட்டணும். அதனால அப்படி மார்ல அதை அணியணும்னு சொன்னா இப்போ இது ஒரு ஹாரம் போல அது விளங்கணும். மார்ல அணியறதுன்னா ஒரு ஹாரமாக்கி தான் அதை போடணும். நடு மார்ல இல்லைன்னா நிக்காது. ஹாரமா கழுத்துல அணிஞ்சாக்கா அப்படி மார் வரையும் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி ஹாரத்துக்கு சோபாகும் நடுவுல நாயக கல் இருந்தாதான் அது சோபையா. எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இப்போ தங்க செயின் அணியறான்னு சொல்றேன், புரியுதா? அந்த மாதிரிதான். அதே அதுக்கு பெண்டன்ட்டோட கூட இருந்ததுன்னா அது இன்னும் சோபையா இருக்கு. இந்த நெக்லஸ் சொல்றதுக்கு வெறும் அப்படியே நெக்லஸ் இருந்ததுன்னா அது சாமான்யமா இருக்கும். அதே நடுவுல அதுக்கு ஒரு பெண்டன்ட் இருந்ததுன்னா அது ரொம்ப சோபையா இருக்கும். அந்த பெண்டன்ட்ன்றது இந்த வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுத்துக்கும் நடுவுல மத்தியமா 2 பக்கத்துக்கு அது சோபை கொடுக்கும். அது எந்த பக்கத்தையும் சேராது. இந்த பெண்டன்ட்டுக்கு மேல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து ரெண்டும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். வலது பக்கமும் இடது பக்கம் ஒரு சரிசமமா அந்த வேலைப்பாடுலாம் இருக்கும். அதனால இந்த நாயக கல்லுக்கு தான் அவ்வளவு. அது இருந்ததுன்னா அது ஹிருதயங்கமா இருக்கும். அது ஹிருதயத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஹிருதய பிரதேசத்துல. அதனால சோபையை கொடுத்து பெருமையை கொடுக்கறதுனால அது மனசுக்கு இதமா இருக்கும் அந்த பெருமை கொடுக்கறது. அது போல ஸ்ரீபாஷ்யக்காரர் பூர்வாச்சாரியர்களுடைய
கிரந்தங்கள்லாம் நாதமுனிகள் மூலமா வந்து ஆளவந்தாராக சாக்கோபசாகமா வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நன்னா காப்பாற்றினதுனால அவளுடைய கிருஷியும் இவர் சோபிதமாக்குறார். பெருமாளே அதுக்காக தானே நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்றதுக்கு ஆரம்பிச்சா. இவர் மூலமா பெருமாளும் பிராட்டியும் சம்மந்திரித ஜெகத்ஹிதாம் அப்படின்னு சொல்லி ஆத்திய குருவா இருந்தா கூட எல்லா பரிஜனத்தையும் நீதான ஆக்ஞாபிக்கிறோ, அதே மாதிரி இந்த நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணதுக்காக தியானமூலியாரு நீயே ஆக்ஞாபி அப்படின்னு பெருமாள் வந்து தத்தது அவஸ்தோசித பரிச்சர்யா ஆக்ஞாபயந்தியா அப்படி கத்தியத்துல சாய்க்கு வைகுண்ட கத்தியத்துல பிராட்டி அந்த மாதிரி. அப்போ அதனால எம்பெருமான் தொடக்கமா பெரிய நம்பிகள் பரியந்தம். பெரிய நம்பிகள் எதுக்கா 2 தடவை ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் வந்தார். ஸ்ரீபாஷ்யக்காரரை ஆளவந்தார் திருவடியில ஏற்கனம்ன்றதுக்கு முதல் தடவை வந்தார். அது முடியல, சரம திருமணி தான் சேவிக்கும்படியான பாக்கியம் இருந்தது பாஷ்யக்காரனோட வந்து பாஷ்யக்காரனுக்கு. அதுக்கப்புறம் சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்காக பாஷ்யக்காரருக்கு உபதேசாதிகள்லாம் பண்ணி ஸ்ரீரங்கத்துல அங்க அதுதான் சம்பிரதாய பிரவர்த்தனத்துக்கு உண்டான இடமா இருந்தது. அதனால அங்க அழிச்சுட்டு போறதுக்காக மறுபடியும் வந்தார். இப்படி எல்லாம் கிருஷி பண்ணது எதுக்காக அப்படின்னா இவளுடைய கிருஷியெல்லாம் அப்போ பலிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை பாஷ்யக்காரர் பண்ணார். அததான் அதனால பூர்வாச்சாரியாலும் இவர்னால பெருமை பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னது. பூர்வாச்சாரியருக்கு விட இவர் பெருமை பெற்றவர்ன்றது சொத்தா இருந்தாலும் இப்போ மத்ஸ்ய அவதாரம் கூர்ம அவதாரத்துல காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துக்கு ராமாவதாரத்துக்கு ஏற்றம், நாமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துக்கு ஏற்றம் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரி. மத்ஸ்ய கூர்ம வராகத்தை காட்டிலும் நாரசிம்மத்துக்கு ஏற்றம், நாரசிம்ம வாமன பரசுராமாதிகளை காட்டிலும் ராமனுக்கு ஏற்றம், ராமனை காட்டிலும் கண்ணனுக்கு ஏற்றம்னா அது அவளுக்கு இல்லைன்னு இல்லை. அந்தந்த தற்காலத்துக்கு என்னென்ன உண்டோ அதை அவா பண்ணா. அதனால இந்த இடத்துல அதே மாதிரி பெரியவாள்லாம் கிருஷி பண்ணி ஒருமித்து ஒருத்தரும் உத்தரோத்தரம் இந்த மாதிரியான ஒரு பிரபன்ன ஜனங்கள் உண்டாகணும் அப்படின்றதுக்காக கிருஷி பண்ணிட்டே வந்தார். அந்த கிருஷி பூர்ணமாகத்துக்கு உண்டான வியாபாரம் இவர் தான் பண்ணும்படியா எல்லாருடைய திருவுள்ளமும் இவரிடத்துல இது பண்ணி பிராத்தம் சமயத்யதீந்திரி அப்படின்ற ரீதியில நம்முடைய தர்சனத்தை நன்னா காப்பாற்றுவர். அதனால ராமானுஜ தர்சனம் அப்படின்னு சொல்லும்படியா. அதனால பூர்வாச்சாரியர்கள்லாம் இவரால பெருமைப்படுறார் அப்படின்னா பூர்வாச்சாரியுடைய குஷி. அப்பா ஒரு கம்பெனி வச்சு கொடுக்குறார், கம்பெனி வச்சு நடத்தினார், அதை பிள்ளைகிட்ட ஒப்படைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை அந்த கம்பெனி நன்னா பார்த்தா தானே அப்பாவுக்கு பெருமை. அதை இழுத்து மூடிட்டான்னா அப்பாவுக்கு பெருமை வருமா? உடனே என்ன சொல்லுவார், இந்த பிள்ளை அப்பா பேரை காப்பாத்தினாண்டா அப்படின்னு சொல்றா. என்ன காப்பாத்தினா? அந்த கம்பெனியை நன்னா அவரை காட்டிலும் இன்னும் பல மடங்கு நாளுக்கு நாள் எல்லாம் வளர்ந்து வர்றது தானே. அதனால அவன் நன்னா அதை பல மடங்கு அபிவிருத்தம் பண்ணதுனால அப்பா பேரை இவன் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்றான். அப்பாவுக்கு பெருமை சேர்த்தான் இவன் அப்படின்னு சொல்றான். அது போல இந்த இடத்துல பூர்வாச்சாரியாளுக்கு பெருமை கொடுத்தார். உத்தரத்தில் இருக்கா கேட்கணும், இவரால் நியமிக்கப்பட்டு அப்படியே பரம்பரையா வருவா. இவருடைய ஆக்ஞானுசாரிணியா அதை யாராருக்கு என்ன தகுமோ அதை பண்ணி எல்லாரையும் பிரபன்னஜனால ஆக்கி பெருமாள் திருவடியில சேர்த்து. அதனால இந்த ஸ்லோகத்துல என்னன்னா இவருடைய பெருமையை இப்படிப்பட்ட பெருமை அப்படின்னு ஸ்ருதிக்கு ஸ்லோகத்துல என்ன வேத மாதாவே பெருமாளாகிற எம்பெருமானாகிற தந்தையோடு சேர்த்தா மாத்திரம் போறாது.
பிரஜையெல்லாம் நன்னா இருந்தா தானே அந்த பிரஜையை நன்னா காப்பாற்றணுமோ இல்லை. அது பூர்வ ஸ்லோகத்துல வேத மாதாவை நன்னா காப்பாற்றினார் அப்படின்றது ஆச்சு. அப்படி நன்னா காப்பாத்தினா அந்த வேத மாதாவை சேர்ந்து உண்டான பிரஜைகள்லாம் இருக்காளே, அந்த பிரஜைகள்லாம் வேத மாதாவினுடைய பிரதான அம்சமா என்ன சொல்லப்பட்டது, ஒரு ஞாசத்துக்கு காட்டிலும் அதிரிக்தமான தபசு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டு எல்லாரும் அந்த தபஸை அனுஷ்டிக்கணுமோ அவ காண்பித்த வழியில அதை இவர் பண்ணினார் அப்படின்றத பெருமாள் பரரூபத்துல இருந்து பண்ண முடியுமா, பிராட்டி பண்ண முடியுமா, அவவா ஒவ்வொரு ஸ்தான விசேஷத்துல இருக்கார். அதனால அந்தந்த ஸ்தானத்துக்கு உண்டான பண்ணா இவர் தான் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கிரந்தங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கும் கிருபையா நிஸ்ருகோ வதே அப்படின்னு சொல்லப்பட்டபடிக்கு ஆச்சாரியர்கள்லாம் உண்டு பண்ணி ஏற்படுத்தி நிறைய ஆச்சாரியர்களை 74 சிம்மாசனாதிகளை ஏற்படுத்தி எங்க உள்ளவாளுக்கும் உயிர்க்க வழியே காண்பித்தவர். அதுதான் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கிட்டே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர் சூரியனை காட்டிலும் விலட்சணமானவர், அதிசயத்த பூம்னா ரொம்ப அதிசயமான பெருமையை சூரியனை காட்டிலும் பெருமைப்பட்டவர், அப்படிப்பட்ட தேஜஸ உடையவர் அப்படின்னு சொல்லி சூரியனை மாத்திரம் இல்லை. அதுக்கப்புறம் இப்ப பெருமாளே இந்த சம்பிரதாயத்துல பெருமாள் தான் பிரதானமா இருக்கான். பெருமாளுக்கு என்ன லட்சணம் அப்படின்னு சொன்னா உபயலிங்கம் அப்படின்னு பெருமாளுக்கு லட்சணம். ஹேய பிரத்யேகத்வே சதி கல்யாணிக தானத்துவம் அப்படின்னு இந்த உபயலிங்கம் தான் அந்த உபய லட்சணமா அமையிறது அப்படின்னு சொல்ற. அந்த உபயலிங்கத்துக்கு ஏயத்துக்கு எதிர்த்தட்டா இருக்கான், கல்யாணிகத்தானா இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு உபய விபூதி இருக்குது. குணத்திரயமா இருக்கக்கூடிய ஹேயமா இருக்கக்கூடிய இந்த விபூதி இருக்குது. அதனால்தான் இது தட்டாதவன். இந்த விபூதியில லீலார்த்தமா சில ஜீவர்களை சங்கல்பிச்சு அவளை வச்சு அதுக்கப்புறம் படிப்படியா அவரை தன்னுடைய கைங்கரியத்துக்காக மேல அழிச்சுட்டு போறான். இப்படி எல்லாம் பண்ணா கூட இவன் ஹேய சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நஸ்தானதோபி பரஸ்ய உபயலிங்கம் சர்வத்தகி. பிருத்திவியாதி ஸ்தானத்துல இருந்தா கூட அவனுக்கு அந்த பிருத்திவியாதி ஸ்தானத்தில் இருக்கிற தோஷ கந்தங்கள் லவலேசமும் ஒட்டுறதில்லை. அந்த அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த உபயலிங்கமான ஹேய பிரச்சனைக்கும் எங்க இருக்கும், வைகுண்டத்துல தெரியாது. இந்த லீலா விபூதி இருக்கிறதுனால தான் லீலா விபூதியில அவன் மாறி லீலார்த்தம் சிருஷ்டி சமாராதிகள் பண்ணி அப்புறம் மோட்ச பிரதத்தையும் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாம் இங்க இருந்து சௌசீல்யனா சுசீலனா எல்லாரோடையும் கலந்து பழகி அவளை தன்னடை ஜோதிக்கு அதான் ஆயிடுச்சுக்கிறான்னு சொன்னா, அந்த மாதிரி பண்ணாலும் இவனுக்கு ஹேயம் ஓட்டலை அப்படின்னு சொல்லு. அது போல இந்த அந்த ரெண்டு, அதாவது எம்பெருமானுக்கு லட்சணம் உபயலிங்கம், ஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக தானத்துக்கு, அதுக்கு உபய விபூதி இருக்கிறதுனாலதான் அந்த உபயலிங்கம்ன்றது சொல்ல முடியும். இந்த லீலா விபூத்தில இருந்தா கூட அவன் கூட அந்த தோஷம் ஒட்டாதவன்னு வைகுண்ட லோகத்துல ஒரே மாதிரி இருக்கு. அதனால அவனுக்கு கல்யாணிக தானாவே இருக்கான். சரியாகும்.
அப்படி இருக்கச்சே இந்த லீலா விபூதியில அவன் இருக்கிறவாளை இங்கிருந்து அவளை நல்லவாளாக்கி அவளுடைய பாபத்தினால அவ ஞானஹீனாளா இருக்கா. ஞானேனா பசு சமானம்னு பசுக்களுக்கு சமானமா இருக்கா. அவளை நல் ஞானம் படைத்தவாளா ஆக்கி தன் திருவடியில சேர்ப்பிக்கிறானே, அதுக்கு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா 2 கண்களை வச்சுருக்கான். உபய நேத்திரத்தை வச்சுருக்கான். என்ன உபய நேத்திரம்? ஆர்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். சூரியனை போலையும் சந்திரனை போலையும் 2 கண்ணு வச்சுருக்கான். அதான் அவன் 2 கண்ணை வச்சுருக்கான், சூரிய சந்திராதி கண்ணு. அந்த 2 கண்ணை கொண்டு என்ன பண்றான் அப்படின்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தா போல் அங்கணி 2ம் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து அப்படின்னு சாய்க்கிறான். அந்த 2 கண்ணையும் வச்சுருக்கீங்களாப்பா, அந்த 2 கண்ணு. அதனால லீலாபீதத்திலே உள்ளவர்களை இந்த தோஷத்துல மாட்டின்னு இருக்காளே, சம்சாரத்துல வன்சேற்று அள்ளல் பொய் நிலத்துல மாட்டின்னு இருக்காளே, அது மாய்ந்து போகும்படி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நீ தான் அருள் பண்ணணும், ஞானத்தை கொடுக்கணும். இந்த லீலா விபூதி பதார்த்தங்கள்ல நோக்கம் வைக்கக்கூடாது அஜ்ஞானத்தினால. அப்போ நல் ஞானத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அங்கணி 2ம் கொண்டெங்கள் மேல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தா போல் அங்கணி 2ம் கொண்டு. திங்கள் சந்திரன் இருக்குதே, தன்னுடைய சீத்த கரணத்தினால ஓஷதிகள்லாம் முளைப்பிக்கும். ஓஷதிகள்லாம் முளைப்பிக்கும். அப்படி முளைக்க ஓஷதிகளை சூரியன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய கிரணத்தினால அதை போஷாக்கா வளர பண்ணும். அதாவது ஸ்டார்ச் தயாரிக்கிறது, அதாவது சூரிய வெப்பத்தினால அப்படின்னா சயின்ஸ்ல சொல்றாலும் இல்லை. அதான் ஓசதிகளை முளைப்பிக்கிறது எது அப்படின்னு சொன்னா சந்திரன். முளைச்ச ஓசதிகள் செடிகள் இருக்குது, அதெல்லாம் வளர்றது எதனாலன்னா சூரிய கரணத்தினால. அதுபோல இந்த ஞானம் முளைக்கிறது சீத கரணத்தினால, ஞானம் நன்னா வளர்றது சூரிய கரணத்தும் போல இருக்கக்கூடிய அந்த 2 கண்ணுனால. அவனுக்கு 2 கண்ணு இருக்குதுன்னு கதிர் மதியம் போல் முகத்தான்னு முதல்ல சொன்னா, ஆனா அது காரியகரமாகணும்னு பிரார்த்திக்கிட்டு திங்களும் ஆதித்யனும் அப்படின்னு சொன்னான். அத போல இந்த இடத்துல பெருமாளுக்கு எப்படி உபயலிங்கம், அதுக்காக உபய விபூதி, அந்த உபய விபூதியில லீலா விபூதியிலே இங்க இருக்கவாள் அங்க ஏத்துறதுக்காக 2 கண்கள் வச்சுருக்கான் சூரிய சந்திராதி. அதனால இவர் பண்ற காரியம் அதே காரியம் தானே, அதே தானே. இப்ப 10 பேர் 10 ஆச்சாரியாள் வழியா இவருக்கு வந்துருது, 10வது ஆச்சாரியனுக்கு. நாமெல்லாம் பற்றும்படியான ஆச்சாரியருக்கு வந்திருக்குது. அதனால்தான் இவரை முதல்ல தனிய சொல்லப்படுறது. அதுக்கு பின்னாலெல்லாம் யாரையும் தனியை சொல்லல. அஸ்மத் தேசிகம் அஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமன் லக்ஷணா யோகி புங்கவ அப்படின்னு சொல்றோம். அஸ்மத் குரு பரமகுருன் எதிவர பூர்ணம் அப்படின்னு சொல்றோம். என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானிடவே அவருக்கள் நிறவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் இவரை தான் முதல்ல பத்தம். மற்றவாளெல்லாம் அப்படியே மொத்தமா அவருக்கு முன்ன இருக்கக்கூடிய ஆச்சாரிய பங்கி, ஆச்சாரிய கோஷ்டியை நிறைவணங்கி அப்படின்னு முடிக்கிறோம். அதனால இந்த எதிராஜருக்கு எப்படி எம்பெருமானுக்கு 2 கண்கள் இருக்குதோ, அது போல அந்த 2 கண்களுக்கு என்ன குணாதிசயம் உண்டோ அந்த குணாதிசயம் உள்ளவர். அந்த குணாதிசயத்தை கொண்டு விளங்கி மகா தேஜஸ்வியா
நாயகசியா வழங்குறார் அப்படின்னு அதனாலே ஹிருதயங்கமா விளங்குறார் இந்த குரு பங்கிக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. பல பதார்த்தாதிகள் அது எல்லாம் அடுத்ததுல பார்ப்போம். கவிதா கேசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நிதிவத்யான் பஜேமிஷம் ஸ்ரீரங்கபூருஷதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்